ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன ப்ளாகுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி ஒரு மார்னிங் ரொட்டீன் மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ புதுசாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்ன எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஏஞ்சது வந்துட்டு 5 மணிக்கு தாங்க ஏஞ்சேன். ஏன்னா காலையில் இந்த பூஜை பண்ணதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அந்தளவு டைம் இல்லைங்க. ஏஞ்சிது 5 மணிக்கா 10 நிமிஷத்துக்குள்ளே போய் குளிச்சுட்டு வந்து சாமியை விளக்கேற்றி வச்சுட்டேன். இன்றைக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சேன் இன்றைக்கி. ஏன்னா என்னோட மைண்டில் இருக்கிறதுல என்னென்னாக்கா, அந்த டைமுக்கு இது பிரம்ம முகூர்த்த டைம் வந்துட்டு 3லேருந்து 5:30ன்னு சொல்கிறாங்களா, அந்த டைமுக்குள்ளே விளக்கேற்றி வைக்கணுன்னு தான் என்னோடய டார்கெட்டு. அதனால் சீக்கிரமாக 5:10க்கெல்லாம் விளக்கேற்றி வச்சுட்டேன். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட 5வது நாள் நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் போயிட்டு சமையல் செய்து தான் போனேன். அதுங்களே தம்பி வேறு ஏஞ்சிக்கிட்டான். அது எப்படி தான் ஏஞ்சிக்கிறானே தெரியல. ஏன்னா துளி கூட சத்தம் பண்ணுறதில்ல அவன் ஏஞ்சிக்கிறான்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு சத்தம் இல்லாத எந்த ஒரு பொருளும் எடுத்து வைக்கிறதோ அப்படி தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா அதனாலே தான் நான் கையில் வெளியில் அதிகமாக போட மாட்டேன், காலில் கொலுசு போட மாட்டேன். அந்த சத்தத்தில் துளி சத்தம் வந்தால் கூட அவங்க 2 பேருமே ஏஞ்சிக்கோங்க. அதனாலே நான் எதுவுமே போடாமல் தான் இருக்கேன். இதுலேயும் எல்லோரும் கேட்பாங்க, ஏன் வழியில் போடுறதில்ல, கொலுசு போடுறதில்ல? காரணம் இது சொன்னாக்கா எல்லாருமே திட்டுவாங்க. வீட்டில் பொம்பளைங்க வந்துட்டு வழியில் இந்த கொலுசெல்லாம் போடாமல் இருக்கக்கூடாது, வீட்டுக்கு நல்லது இல்லைன்ட்டு. ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் குழந்தைங்க வந்துட்டு நான் எந்த டைமில் ஏஞ்சிக்கணும் அந்த டைமில் அவங்களும் ஏஞ்சிருவாங்க. துளி கூட சத்தமே வரக்கூடாது அவங்களுக்கு. அதனால் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. என்னோடய ரீசன் வந்துட்டு. அதுக்கப்புறம் தம்பி தூக்கி வச்சுட்டு ஒவ்வொரு வேலையாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் சாப்பாடு வச்சுட்டு தம்பி அவங்க அப்பாக்கிட்ட கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அப்புறம் கீழே போய் ஃப்ரிட்ஜில் கத்திரிக்காய் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் காயெல்லாம் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை இதெல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கையோட தாளித்து விட்டுட்டு மிளகா சாம்பார் பொடி தான் போட்டேன். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற பொடி எல்லாமே போட்டேன். இன்றைக்கி டேஸ்ட் எப்படி வருதுன்னு தெரியல. ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. இங்கே சமைக்கிறது கூட பிரச்சனை இல்லைங்க. ஆனால் நான் எனக்குன்ட்டு இல்லை, எல்லா பொம்பளைங்களுக்கும் அதே தான். சமைக்கிறது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன சமைக்கணும்னு யோசிக்கிற மாதிரி அதுதான் எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும். மதியம் என்ன சேர்த்து, சாயங்காலம் என்ன சேர்த்து, காலையில் என்ன சேர்த்து யோசித்து மண்டையே வெடிச்சு போகுது. எனக்கெல்லாம் பயங்கர டென்ஷன் ஆகி ஒவ்வொரு வாட்டி. அதுக்கு தான் வீட்டில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று செஞ்சு விட்ருவேன். அதுவும் மித்துக்குட்டி ஏதாவது கேட்டால் மட்டும்தான் செய்வேன். அவனுக்கு மட்டும் தனியாக செஞ்சு கொடுத்துருவேன். எனக்கு இப்போ சமையல் செய்கிறது கூட கஷ்டமாக தெரியல. ஏன்னா வந்துட்டு வெறும் சாப்பாடு மட்டும்தான் வைக்க போகிறோம். ஒரு காய வறுக்கிறோம், இல்லை சாம்பார் வைக்கிறோம். இப்படி தான் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்கேன். மித்த குட்டி ஏதாவது கேட்டால் மட்டும் செஞ்சு கொடுக்குறேன். அப்புறம் குட்டி தம்பிக்கு அவனுக்கு தனியாக செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். அதுவும் மித்த குட்டி வந்துட்டு நாங்கள் பள்ளிக்கூடம் சேர்க்குறோமில்ல, அப்போ தாங்க எனக்கு இருக்குது. ஏன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேறு, மதியானம் லஞ்சுக்கு வேறு எல்லாமே தனித்தனியாக செஞ்சு கொடுக்கணும். அது பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துச்சிங்கனாக்கா ஸ்நாக்ஸுக்கு ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க பசங்க. பள்ளிக்கூடம் போக ஆரம்பித்தாலுமே இப்படியெல்லாம் கேட்டுகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் செய்யணும் நினச்சி பார்த்தாவே பயமாக இருக்குது. இந்த வெறும் சாப்பாடு செஞ்சு குழம்பு வைக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. இந்த வேலை செய்கிறதுக்கே இன்னும் அவன் பள்ளிக்கூடம் சேர்த்தப்போ பயங்கர வேலை இருக்கும். அதெல்லாம் எப்படி தான் சமாளிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. நினச்சாலுமே ஹார்ட் அட்டாக்கே வருது இப்போ. அதனால் இப்போதுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணலான்னு நினச்சி தான் பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணேன். லைஃப் லாங் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கலாம். கடவுளை நான் நினச்சது கொடுக்கும்போது கொடுக்கட்டும், நான் பண்ண வேண்டியது பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் நான் நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக கைவிட மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு நாள் கேப்போட மாதத்தில் ஒரு 4 நாள் 5 நாள் பண்ண மாட்டேன் பூஜை. அது எதுக்குன்ட்டு உங்களுக்கே தெரியும், அதை சொல்ல வேண்டியதில்லை. எனக்கு எதனால் அப்படி நான் நினைக்கிறேன்னு தெரியல. லைஃப் லாங்கு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாம், நிற்பாட்டக்கூடாதுன்ட்டு. இந்த 5 நாளில் எனக்கு ஒரு சின்ன விஷயம் நடந்தது. என்னன்னாக்கா, நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, சொன்னால் நீங்கள் நம்புவீங்களோ இல்லை தெரியல. அது என்னன்னா, கல்யாணம் ஆகி வந்துட்டு எங்களுக்கு 4 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் ஸ்டார்ட் ஆச்சு. எங்கேயுமே நாங்கள் போனதே இல்லை. அப்படி போனால் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போவோம், எங்கள் சின்ன மாமியார் வீட்டுக்கு, அப்புறம் இல்லைனா எங்கள் வீட்டுக்கு போவோம். மற்றபடி வேறு எங்கேயுமே டூர் ஆகட்டும், எங்கேயாவது கோயிலுக்கு ஆகட்டும், நாங்கள் 2 பேருமே அவ்வளோதான். 2 பேர் தனியாக இருக்கும்போது போல் பசங்க பிறந்ததுக்கப்புறம் கூட நாங்கள் எங்கேயுமே போனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமு இது ஒரு 4 நாள் ஒரு அதிசயம் என்ன நடந்திருக்குனாக்கா, அது என்னன்னாக்கா, நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போக போகிறோம், தஞ்சாவூருக்கு தான். இந்த 4 நாள் இது என்ன அதிசயமாக நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கோயிலுக்கு போக போகிறோன்னாவே. ஏன்னா நேற்றே டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணியாச்சு. இன்றைக்கி நைட்டு கிளம்புறது தான் கோயிலுக்கு. இந்த வாய்ப்பு வந்துட்டு கடவுளாக ஏற்படுத்தி கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த 4.5 வருஷம் முடியாதது இந்த 4 நாளில் முடிஞ்சிருக்குனாக்கா, இதிலே யோசிங்க. நீங்கள் நம்புவீங்களோ இல்லையான்னு எனக்கு தெரியல.
ஆனால் நான் நம்புகிறேன், நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்டிருக்கோமோ அது கொடுக்கலனாலும், நம்ம கேட்காததே கடவுள் கொடுக்குறாருனாக்கா, நம்ம கேட்டது நிச்சயமாக கண்டிப்பாக கொடுப்பாரு. லேட்டானாலும் அது நம்ம தான் பொறுமையாக இருக்கணும். உடனே சொல்லுவாங்க ஒரு சில பேர் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்கிறதுக்குன்னே இருக்காங்க. நானும் நிறைய வீடியோவில் பார்த்துட்டேன். யாரோ ஒருத்தராவது ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க. திடீர்னு என்ன சாமி பக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது, என்ன கடவுள் அப்படியே நேரில் பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்களா, இது பார்த்தீங்களா, நிறைய பேர் கொஸ்டின்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்காக தான் இது. நம்ம நேரில் பார்க்குறோமோ இல்லையா தெரியல, கடவுள் கண்டிப்பாக இருப்பார். கடவுள் இல்லாமல் நம்ம இல்லை. ஒவ்வொரு விஷயமும் நீங்களே உங்களை நினச்சி பாருங்கள். நீங்கள் முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்கன்ட்டு ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கே சேஞ்சாக தெரியும். நீங்களே நினச்சி பாருங்களேன். என்னென்னா நம்ம லைஃப்பில் ஒரு விஷயம் நல்லது கெட்டது எது நடந்தாலுமே கடவுளோட அருள் இருந்தால் தான் அது நடக்கும். இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போக ரொம்ப ஆசைப்பட்றோம், காசும் இருக்குது, ஆனால் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாது. ஏன்னா அதுக்கான தடங்கள் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். அதே கடவுளை நினச்சா எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நம்மளுக்கு சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் ஒரு பக்கத்துலேருந்து கூட்டிட்டு கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு, அதையும் எல்லாமே கழுவி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா தண்ணியும் விட்டுட்டான். தம்பி வந்துட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் மட்டும் தண்ணி பிடிச்சிட்டு எல்லாத்துக்குமே அப்புறம் வந்துட்டு துணி துவைக்கணுமாச்சு. கொஞ்சம் தண்ணி நிப்பாட்டுறவங்களே துணி துவைச்சி அலாசி போட்டாக்கா ஒரு வேலை முடியும் அப்படின்ட்டு எல்லாமே துவைச்சி எல்லாம் முடிச்சிட்டேன். ஏன்னா எல்லாம் வந்துட்டு மோட்ரு போட்டு அதுக்கப்புறம் நான் துணி அலாசணும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வேலைக்கு நேரமாச்சு, அதனால் சாப்பாடு போட்டு கொடுத்து அவரும் சாப்பிட்டுட்டு வேலைக்கு கிளம்பிட்டார். அப்புறமா காலையில் வந்துட்டு பால் காய வச்சுருந்தேன். அதில் வந்துட்டு காஃபி போடலான்ட்டு எப்போவுமே டீ வச்சு குடிச்சு போர் அடிச்சு போச்சு. அது ரொம்ப நாள் ஆச்சு காஃபி போட்டு குடிச்சு. அதில் ஒரு டம்ளர் காஃபி போட்டு குடிச்சிட்டேன். எனக்கு இந்த காஃபி எப்படி பிடிக்கும்னாக்கா, அந்த நொறையோடு இருக்குமில்ல காஃபி இப்படி ஆற்றும் போது, அப்படி இருந்தால் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் ரொம்ப நேரம் ஆற்றுவேன். ஆற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக காஃபியாக ஆறி போயிடும். அந்த டைமில் தான் குடிப்பேன். அதுக்கப்புறம் நேற்று நைட்டு வந்துட்டு என் ஆள் வந்துட்டு வேலையிலேருந்து வந்ததுக்கப்புறம் துணி போய் எடுத்துகிட்டு வந்த தம்பிங்களுக்கு 2 பேருக்குமே, இவனுக்கு ஒரு 4 செட்டு அவனுக்கு ஒரு 4 செட்டு. பட் எனக்கும் எடுக்க சொன்னார், நீயும் எடுத்துக்க அப்படின்ட்டு. இருந்தாலும் பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லை, அதனால் நான் எடுக்கல, எனக்கு வேணாம் நீங்கள் மட்டும் எடுத்துங்கன்ட்டு அவங்க 3 பேருக்கும் எடுக்க வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் நான் துணி கடைக்கு போனால் ஒரு டாப்பாவது எடுக்காமல் வரவே மாட்டேன், சும்மா பார்த்துட்டு. இப்போ வந்துட்டு எப்படின்னா துணி கடைக்கே போய் அங்கேயே இருந்தாலுமே எனக்கு எதுவுமே எடுக்கணும்னு தோணவே மாட்டேங்குது. ரீசன் என்னன்னாக்கா பட்ஜெட் பிரச்சனை. எங்கே நான் துணி எடுத்தாக்கா அவங்களுக்கு வீட்டு செலவுக்கு காசு கம்மியாகிடுமோ, பத்தாமல் போயிடுமோன்ட்டு அப்படி தான் நான் யோசிப்பேன். நான் இப்படி நினைக்கிறது ஒரு சில பேருக்கு அது தப்பாக இருக்கலாம். பட் என் இடத்துல இருந்து யோசிச்சிங்கனாக்கா அது கண்டிப்பாக அது ரைட்டுன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாரி தான் நான் குடும்பம் நடத்த முடியும். இல்லைன்னா நான் நினச்சதெல்லாம் வாங்க முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு ஒவ்வொரு வாட்டி என் வீட்டுக்காரர் நினச்சா ரொம்பவே பாவமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஒரு நாள் வீட்டில் இருந்தால் எங்கே இன்றைக்கி சம்பளம் போயிடுமேன்ட்டு யோசிக்கிறாங்களா. அதை நினச்சி நம்மளால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ற என் மேலே எனக்கு ஒவ்வொரு டைம் ரொம்பவே கோவப்படுவேன். என்னடா இப்படி போயிருக்கேனே நான் அப்படின்ட்டு. என் வீட்டுக்காரர்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா, மித்துக்குட்டி வந்துட்டு அவர்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ அதெல்லாம் யோசிக்க மாட்டார். எதை கேட்டாலுமே வாங்கி கொடுத்துருவார். வாங்கிட்டு வந்துடுவார். வரும்போது டெய்லியுமே ஏதாவது வாங்கிட்டு வருவார். ஆனால் நான் திட்டுவேன், அதுக்குமாரி வாங்கி கொடுத்து பழகாத, டைம் வந்துட்டு எப்படி வேணாலும் நம்மளுக்கு மாறலாம், அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நான் பேசுவேன். இருந்தாலும் நான் சம்பாதிக்கிறது என் குழந்தைங்கள தான், என் குழந்தைங்களுக்கு செலவு பண்ணது மிச்சம்தான், மற்றது எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் தம்பிங்களை கூட பால் விளையாடிக்கிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.